அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் 2024 நல்வாழ்த்துக்கள். இருளை விழுங்கும் ஒளி போல இருள் அகன்று வாழ்வில் ஒளி மிகுந்ததாக உங்களுடைய பாதை அமைய பிரியா மகேஷ் கிச்சன்ல இருந்து நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்காத்து கார்த்திகைக்கு எல்லாரும் வாங்கோ. இன்னைக்கு எங்களுக்கு நிறைய டெக்கரேஷன்ஸ் இருக்கு. vlog முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம். இனிய மாலை காலை வணக்கம். இன்னைக்கு கார்த்திகை திருக்கார்த்திகை 2024 பிரியா மகேஷ் கிச்சனுக்கான விளக்குகள். ஒரே ஒரு க்ளூ, கார்த்திகைக்கு முன்னாடினாலே சந்தன குங்குமம் வைக்கிற அந்த ஒரு வேலையை முடிச்சிருங்க. ஏன்னா பொறி உருண்டை அவள் உருண்டை லெஸ் தென் அன் ஹவர் பண்ணி இறக்கிடலாம். பட் இது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினான வேலை. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணி ஃபஸ்ட் டைம் முடிச்சிடுங்க. ஓகே, இந்த வருஷம் விளக்குக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அதில் ப்ரீமியம் ஸ்பான்சர் மகேஷோட யங்கர் பிரதர், என்னோட யங்கர் பிரதர்-இன்-லா அண்ட் ஃபேமிலி, அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் இந்த விளக்கு. இது புதுசாக வந்திருந்தது. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சிட்லப்பாக்கம் கடை தான் அது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அவங்க இடம் மாறிட்டாங்க, அதனால் அங்கே போய் வாங்கிக்கோங்க. ராதாநகர் மெயின் ரோட்டில் இருக்காங்க இப்போது. ஸோ இது பிள்ளையார் குடையோடு இருக்கிற மாதிரியும் உள்ள அந்த தண்ணி வச்சு நீங்கள் ஃப்ளவர்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக 5 முகம் கொண்ட அகல் விளக்கு. இது என்னோட யங்கர் பிரதர்-இன்-லா ஸ்பான்சர். தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரா அண்ட் ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஆக்சுவலாக கார்த்திகை சீர் ஃபஸ்ட்டு பிரதர்ஸ் சைட்லேருந்து தான் வரணும்னுவாங்க. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் ஸ்ரீ இஸ் பிஹைண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அவன் இதுவாக ஸ்பான்சர் பண்ணிடுவான் மானிட்டரியாக. கார்த்திக் தான் ஆன் த மூலம் இருப்பான். ஸோ அதனால் எவ்ரி இயர் என்னோட மேரேஜ் ஆனதுலேருந்து மை செகண்ட் பிரதர் யூஸ்வலி கிஃப்ட்ஸ் விளக்கு. நான் அங்கே வெக்கேஷனில் இருக்கும்போதே கிஃப்ட் பண்ணிடுவான், நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இது முக்கால்வாசி இதில் 99% கார்த்திகோடது தான். அதில் இந்த வருஷம் புதுசாக அவனோட கிஃப்ட் இது 2ம், அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற 2 அகல் விளக்கும். இது என்னுடைய கல்யாணம் தலை கார்த்திகைக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்த பித்தளை விளக்கு. இதெல்லாம் உங்களுக்குலாம் ஏற்கனவே தெரியும். இது எங்கள் மகேஷோட ஃபர்ஸ்ட் பிரதர் ஒய்ஃப் கொடுத்தது. இதுவும் ரொம்ப நல்ல டிசைன். மணி, தேங்க்யூ சாந்தி மணி. அப்புறம் தலைவரோட ஸ்பான்சர்ஷிப். அப்புறம் அது வேறு காலர் தூக்கிட்டு பாரு. ஸோ அது இங்கே பெருமாள் ஸ்டோர்ஸில் வாங்கின இந்த எனக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் மகேஷ் ஸ்பான்சர்ட் திஸ். இது 2ம் விளக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற 2 விளக்கு. இதெல்லாம் என்னோட கல்யாண விளக்கு, வெள்ளி விளக்கு. அப்புறம் இந்த தாமரைப்பூ வெள்ளி விளக்கு, இதெல்லாம் என்னோட கல்யாண விளக்கு. காமாட்சி அம்மன் விளக்கு ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் கொடுத்தது. இது 2ம் குபேர விளக்கு, நான் லாஸ்ட் டைம் மகேஷ் வாங்கி கொடுத்தது. இந்த தாமரை பித்தளை விளக்கும் ஐ திங்க் கார்த்திக் காட் மீ. முக்கால்வாசி விளக்கு எல்லாமே இட்ஸ் ஃப்ரம் மை செகண்ட் பிரதர். ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட ஹெல்த்து, பசங்களோட படிப்பு எல்லாம் கன்சிடர் பண்ணி வெரி மினிமம் செலிப்ரேஷன் தான் பிஎம்ஸ் கிச்சனில். ஆல் பிரியா மகேஷ் கிச்சனோட திருக்கார்த்திகை தீபம் 2024க்கான விளக்குகள். நம்ம இப்போ இதை சந்தன குங்குமம் வச்சு நம்ம இதை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடிச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் அவுட்டர் டெக்கரேஷன், அப்புறம் அந்த பொரி மேக்கிங்லாம் வரிசையாக வரும். வெரி ஷார்ட் வீடியோ தான் இந்த வாட்டி. நன்றி. கண்டினியூஸாக vlog பாருங்கள் மிஸ் பண்ணாமல். தேங்க்யூ. 12th டிசம்பர் கார்த்திகைக்கான ஒரு ப்ரிலிம்ஸு. லைட்டெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஓகே, மாக்கோலம்லாம் போட்டாச்சு. அப்புறம் விளக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி துடைக்க வேண்டியதை தொடச்சி, தேய்க்க வேண்டியதை தேய்ச்சி, சந்தன குங்குமம்லாம் இட்டு உங்களுக்கு எண்ணெயில் முக்கி திரி போட்டிருக்கு. ஏன்னா எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா மண் விளக்கு எண்ணெயை உறிஞ்சிரும். அப்புறம் மகேஷ் பாஷையில் செக்குக்காரனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீன்னு வரும். சப்போஸ் எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணோன்னா, ஸோ எண்ணெயை அந்த இதில் திரியில் முக்கிட்டு அப்படியே அந்த முனையில் மட்டும் நல்லா அந்த எண்ணெய் படுற மாதிரி பண்ணி திரி மாத்திரம் போட்டு வச்சுருங்க. இதை நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம், இந்த விளக்கெல்லாம் இன்னும் என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம வீடியோ போக போக பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டே வாங்க. இதான் நான் செட்டிங் போட்டிருக்கிறேன். இது ஏற்கனவே சுவாமி மேலே இருந்த விளக்கு. ஸோ அந்த பெரிய 2 சில்வர் விளக்கு, அப்புறமா சென்ட்ரலில் அந்த பித்தளை தாமரை விளக்கு, 2 பக்கம் குபேர விளக்கு,
அப்புறம் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் விளக்கு, இந்த பக்கம் தாமரைப்பூ விளக்கு, அகல் பெருசு, சென்டரில் ஒரு ஃப்ளவர் விளக்கு, அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு, இந்த பிள்ளையார் ஃப்ளோட்டிங் விளக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி சந்தன குங்குமம் இட்டு மாக்கோலம் போட்டு எல்லாம் வந்து 12th ஈவினிங்கே முடிச்சுட்டேன்னா மத்தியானத்துலேருந்து இந்த வேலை போயின்னு இருக்கு. அப்புறம் இது ஒரு சின்ன செட்டப். இந்த லோட்டஸ் நிறையா பார்த்துருப்பீங்க என்னோடய ஷூட்ஸில். இது நடுவில் வந்து உங்களுக்கு அந்த குட்டி விளக்கு ஃப்ளோட்டிங்கில் விட்டுட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்குறேன். பிள்ளையாரும் அதே மாதிரி தான். பிள்ளையார் விளக்குக்கும் வந்து உங்களுக்கு சாமந்தி ஃப்ளவர்ஸ் இருக்குது டெக்கரேஷனில். இது இந்த விளக்கு. இதெல்லாம் வந்து பித்தளை விளக்கெல்லாம். இதெல்லாம் கார்த்தி சீர் எங்கள் பிறந்த வீட்டிலேருந்து அப்பா அம்மா அண்ட் பிரதர்ஸ் கொடுத்தது. ஸோ அது வந்து வழி வழியாக ஒரு 23 இயர்ஸாக அதை பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறமா எல்லா விளக்குக்கும் சந்தன குங்குமம் இட்டு திரியில் எண்ணெயில் முக்கி திரியை மட்டும் போட்டிருக்கு. எண்ணெய் போட்டுறாதீங்க. எஸ்பெஷலி மட் விளக்கு, அகல் விளக்கு, கலர்ட் விளக்குக்கெல்லாம் எண்ணெய் போட்டிங்கன்னா முன்னாடி நாளோ காலையிலையோ லீக் ஆகும், எண்ணெய் உறிஞ்சிரும், நிறைய பாட்டிலாக குடிக்கும். ஸோ கரெக்டாக ஏற்ற போகிறோன்னா ஒரு 4-4:30 மணிக்கு எண்ணெயை ஊற்றி மறக்காமல் வந்து வச்சுட்டிங்கன்னா ஏற்றும் போது நல்லா பதவுசாக பண்ணிடலாம். ஸோ இதான் இன்றைக்கி பிஎம்ஸ் கிச்சன் 12th ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் கார்த்திகை தீபத்துக்கான ப்ரிலிம்ஸ். இது நாளைக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்டு வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா டயத்துக்கு விளக்கேற்றணும் இல்லையா. அதனால் வந்து இப்போ இந்த பலகாலாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் என்னென்ன கொடுக்க போகிறேங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒரு சைட் டெக்கரேஷன் காமிச்சிருக்கிறேன், இன்னொரு சைட் லெட்ஸ் see what we can do. நைவேத்தியமும் முக்கியம் இல்லையா, ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் நம்ம. நமஸ்காரம் எல்லாருக்கும். 2024 திருக்கார்த்திகை தின நல்வாழ்த்துக்கள். பிரியா மகேஷ் கிச்சனில் இன்னைக்கு கார்த்திகை தீபம் அலங்காரம் இதுதான். எல்லாரும் எங்கள் அதுக்கு விளக்கேற்ற வாங்கும். அவல் பொரி, நெல் பொரி வந்து வெல்லம் வந்து பாகு வெல்லம் நீங்கள் கொஞ்சம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. 90% அது வந்து உருண்டையாக வராது. இந்த வாட்டியும் வந்து அது தூளாக தான் வந்திருக்கு. 2 குட்டி உருண்டை தான் பிடிக்க முடிஞ்சுது. பட் நம்ம முயற்சியில் நம்ம பண்ணோங்கிற ஒரு திருப்தியோட சுவாமிக்கு வந்து விளக்கேற்றலாம் வாங்கும். அப்பம், நெல் பொரி, அவல் பொரி இதான் வந்து பிஎம்ஸ் கிச்சனில், பிரியா மகேஷ் கிச்சனில் 2024க்கான நெய்வேத்தியம். விளக்கோட அலங்காரம்லாம் நம்ம ஏற்றிட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ இதான் ஆஸ் யூஷுவல் நம்ம பெருமாளை வந்து லைட்டில் அலங்காரம் பண்ணியிருக்கு. இது மயில் பீலி. இது என் பொண்ணு வந்து இந்த ரங்கோலி போட்டிருக்கா. இந்த இது வச்சு ஸ்டென்சில் வச்சு எல்லா விளக்குகளும் நீங்கள் பார்த்துருப்பேன். இது ஃபுல் vlog பாருங்கள். இதுக்கப்புறம் நான் எப்படி வந்து அதை அலங்காரம் பண்ணேங்கிறதுல ஆரம்பித்து vlog வரும். இது எல்லாமே நம்ம ஏற்றிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா, விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில்